இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல். அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாப்புல, எதிர்நீச்சலுடைய டெய்லி எபிசோட்ஸை நீங்கள் டெய்லி வீடியோ ரிவ்யூ பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய கோரிக்கையை நம்ம நிறைவேற்றுவோம். அதாவது நான் நைட்டு ஷூட் பண்ணி நைட்டே அதை கான்டென்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அது முடியாத சூழ்நிலையினால நம்ம காலையிலேயே, அதாவது நைட்டு 9:30க்கு டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோட அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ப்ரீமியர் பண்ணி நம்ம அதுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணிடலாம். அதாவது எபிசோட்ஸ் இல்லை, அந்த எபிசோட்ஸை வச்சு அந்த எபிசோடில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத பற்றி ரிவ்யூ வீடியோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ரைட். இப்போ இந்த எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 3 நிமிஷம் சாங் ஒன்று போட்டாங்க. அதான் சொன்னல, வாடி வாசல் தாண்டி வாடி வாசல் தாண்டி எது நீச்சலே எழுதுவா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை ரொம்ப மெஸ்பிரைசிங்காக கொண்டு போனாங்க. அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பேசியாச்சு. ஸோ அப்படியே இப்போ சீன்ஸ்குள்ளே வருவோம். ஒரு கோயிலை காட்டுறாங்க. கோயிலை காட்டிட்டு அப்புறம் ஆதி குணசேகரனுடைய அந்த பங்களாவை காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே ஒன்றா கூடி நிற்கிறாங்க. பழசை நினச்சி பார்க்குறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக்ஸை, அந்த கிளைமேக்ஸ் சீன் ஒவ்வொன்றும் நினச்சி பார்க்குறாங்க. அந்த கோர்ட்டு சீன்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த கோர்ட்டு சீனுக்கு அப்புறம் நம்ம ஆதி குணசேகரன் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெயில் கிடைக்கல. 6 மாதத்துக்கு பெயில் கிடைக்கல. ஏன்னா அவங்க கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. சாருபாலாங்கிற அந்த வக்கீல் இருக்கிறதுனாலையோ அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ என்னடா பண்ணுறது, பரவலுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி அதாவது ஆதி குணசேகரனுடைய அம்மா, அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு படுத்துருது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சைஸாக மூவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேரக்டராக யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஊட்டியில் ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே வர்ற குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது ஊட்டியில் குழந்தைகள் படிக்க வைக்கிற அளவுக்கு அங்கே அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூலில் கான்வென்ட்டு அப்படின்னாலே ஊட்டி ஊட்டி ஊட்டிங்குவாங்க. அந்த ஸ்டீரியோ டைப்பை அழகாக நம்ம டேரக்டர் கொண்டு வந்திருக்காப்புல. டேரக்டரும் அதோடு சேர்ந்து இன்டர்வியூ ஆகிருக்காப்புல ஜீவானந்தம்ங்கிற கேரக்டரில். அண்ட் ஈஸ்வரி அவங்களோட டாட்டர் ஒருத்தங்க, ஓகேங்களா, அவங்களும் இதில் இன்ட்ரோ ஆகிருக்காங்க. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி ரேணுகா. ரேணுகாங்கிற அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டான்ஸ் டீச்சரு. பட் என்னன்னா வேற ஒரு இடத்த வாடகைக்கு வாங்கி அந்த வாடகைக்கு டான்ஸ் ஆடி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க டான்ஸில் சேர்ந்தோம் அப்படின்னா மாதம் 2000 ரூபா நம்ம ஃபீஸ் கட்டணும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது. அங்கே ஒருத்தன் இருக்கிறான் தடாலடியா, அந்த பில்டிங்கோட ஓனரு. ஓகேங்களா. மேபி அவங்களுக்கும் இந்த பில்டிங் ஓனருக்கும் உள்ள ஒரு கிளாஷாக தான் ரேணுகாவுடைய பார்ட் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது கேரக்டராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நந்தினி, அதாவது சொந்தமாக ஆண்டர்பிரினர்ஷிப் வச்சிருக்கிறதா சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது இப்படி என்ட்ரி கொடுக்குறப்பே எதிர்நீச்சல் தொடரும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. என்னடா அது 30 நிமிஷம் நடக்கிற அந்த எபிசோட 3 நிமிஷத்தில் ரிவ்யூ பண்ணிட்டியடா அப்படின்னா, இப்போ டீட்டெயிலிங் ஒன்று சொல்கிறேன். எந்த கேரக்டரையுமே ரீப்ளேஸ் பண்ணலை, ஒரே ஒரு கேரக்டரை தவிர. ஓகேங்களா. அது நாளைக்கு அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்பொழுது தான் அந்த கேரக்டரா இல்லை இவங்களே தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதனால் இந்த ஃபஸ்ட் எபிசோடு ஆஸ் யூஷுவல் கரிகாலன் டைமிங் கவுண்டர் கொடுக்குறாப்புல. ஓகேங்களா. கதிரும் ஞானமும் அவசரப்பட்டுட்டோமேடாங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறாங்க. நம்ம ஆளு கதிரை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, தடாலடியாக இறங்கிடுவாப்புல. அதுமாரி குணசேகரனோட சொந்தக்காரங்க, அந்த மொத்த சொந்தக்காரங்களும் சுற்றி நின்றுக்கிட்டு, என்னப்பா குணசேகரன் இது ஜெயிலில் போட்டிங்களே எடுக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலையாப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாசமா இதே கேள்வி தான் கேட்கறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடில் நிற்கிறாங்க போல.
பரவால்ல. அவங்களுக்கு வேற வேலை இல்ல போல. அந்த 6 மாசத்துல என்னென்னமோ பண்ணலாம். அவங்க அந்த 4 பேருக்கு வந்து எந்த அக்கறையும் இல்லாமல்லாம் இல்ல. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, அந்த 4 பேருமே இந்த வீட்டுக்கு உள்ள வந்துருவாங்க. அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கூட, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அந்த 4 பேருக்கு இன்ட்ரோ காட்டுறப்பயே, எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, இந்த வீட்ட விட்டு வெளியில வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லங்கிற மாரியும், அவங்க அடுத்த கட்டத்த நோக்கி முன்னேறி போயிட்டாங்க. அப்படிங்கிற மாரியும் காட்டுறாங்க. அ இருந்தாலும் கூட நந்தினியோட பிள்ளையும், நம்ம ரேணுகாவோட பிள்ளை 2 பேரு ப கொஞ்சம் வளர்ந்த பெரிய பொண்ணுங்களா இருக்காங்க. தர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சைடுல இருக்கிறான் வீட்ல. ஆண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற மாரியும், பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து நாட்டுல இருக்கிற மாரியும். ஐ மீன் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரியும் ஃபர்ஸ்ட் எபிசோடு அந்த மாரியான ப்ரொஜெக்ஷன்ல காமிச்சிருக்காங்க. ஈவன் கரிகாலன் தான் வந்து இப்பலாம் அடுப்படியில போய் சமைக்கிறான் அப்படிங்கிற டீட்டெயிலிங்கும் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஆ, ஆ, ஆ. இந்த கேரக்டர் ஆதிரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரோ குடுக்குறாங்க. மகளா. ஓகேங்களா? அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த 4 மருமகளுக்கும் இல்லையே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்க குடுக்குற மாதிரி அந்த அந்த ஹீரோயின் இன்ட்ரோஸ் அந்த 4 பேர இன்ட்ரோ பண்றாங்க இல்லைங்களா? அதுக்கு பிஃபோர் அந்த மாரியான ஒரு தாக்கத்த குடுக்கணுங்கிறதுக்காகவே, ஆதிரைக்கு எந்த பில்டப்பும் குடுக்காம, அந்த வீட்டோட பொண்ணாவே வந்து வர்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அத வச்சு தான் நான் சொல்றேன். நீங்க யாரும் சண்டைக்கெல்லாம் வந்துராதீங்க. ஓகேங்களா? அ அந்த ஆதிரை அண்ட் வந்து கரிகாலன் அந்த அந்த காமெடி பத்தி உங்களுக்கே தெரியும். அது காமெடிங்கிறது பதிலா ரோமெடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ரோம்காம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அ அந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் இப்ப நான் எதிர்பார்க்குற ஒரு சீன் ஓகேங்களா? தர்ஷன் வந்து ஒரு படிச்சு காலேஜ்ல இதாயிட்டான்னு வச்சுப்போம். படிச்சுட்டான். நல்ல கம்பெனில அவனால பிளேஸ் ஆக முடியாம, குறைஞ்ச சம்பளத்துக்கு அவன் வேலைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிலயோ, எதுலயோ சேர்றான்னு வச்சுக்கங்க. அந்த சினாரியோவையும் அவன் தங்கச்சி ஒருத்தி இருக்காள்ல தர்ஷினி. அந்த தங்கச்சி வந்து அவளும் ஒரு குறைஞ்ச சம்பளத்துல வேலை பார்க்குறா அப்படின்னா, 2 பேருக்கும் ஒரு கம்பேரிசன் வைக்கிறாங்க. சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னா, பொண்ணுன்னா சிங்கப்பெண்ணேங்கும். பையன்னா வாழ்க்கையில தோத்துட்டான் அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு சின்ன சீன மட்டும் எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் திருச்செல்வம் சாருக்கு இத போய் சேர்த்துங்க. அ இந்த மாரியான ஒரு சீன ஒண்ணு வச்சு ஒரு புரிதல குடுங்க. ஆணும், பெண்ணும் சமம்னு சொல்றீங்கல்ல. அது ஏன் ஆணுக்கு மட்டும் தோத்தாங்குழி பட்டம்? அதுவே பெண்ணுன்னா, சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி சாதனை பட்டம்ங்கிறது வந்து எனக்கு இன்னும் புரியல. ஸோ, அந்த ஒரு கான்செப்ட்ட நீங்க தர்ஷன், தர்ஷினிங்கிற அந்த சிப்லிங்ஸ் பாண்டிங்க்கு வச்சு, அந்த கம்பேரிட்டிவ்லி ஒரு எபிசோட நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். ஆ ஏன்னா, நீங்க ஈக்வாலிட்டி, ஃபெமினிசம் என்னென்னமோ பேசுறீங்க. மிசாகனிஸ்ட்ட பத்தி பேசுறீங்க, மிசான்ட்ரிஸ்ட் பத்தி பேசுறீங்க. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கிறப்ப, இதையும் கொஞ்சம் சமூகத்துக்கு ஒரு ஒரு அட்ரஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.